ராஜகணபதி சிலை என்பது மகாகணபதியின் ஒரு பிரதான உருவம். மேலும் இந்த சிலையின் வழிபாடுகள் பல்வேறு ஆன்மீக மற்றும் உலக நிலையிலும் பலன்கள் தருகின்றன. ராஜகணபதி சிலை வீட்டில் வைத்து வழிபட்டால் பெருமாளின் அருளை பெற முடியும். இந்த சிலை பல்வேறு புண்ணியங்களையும் அருளையும் தரக்கூடியதாக மதிக்கப்படுகிறது. வீடுகளில் இவ்வாறு வழிபடுவதால் ஏற்படும் சில முக்கியமான பலன்கள். மன அமைதி. ராஜகணபதி வழிபாட்டின் மூலம் மனம் அமைதி பெறுகிறது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தம் குறையும். பொருளாதார சிரமங்கள் தீர்வு. நமக்கு தேவையான பொருளாதார ஆதரவு மற்றும் சுதந்திரம் பெற உதவுகிறது. ஆரோக்கியம். இந்த வழிபாட்டின் மூலம் உடல் நலன்கள் மேம்படும். உடல் பருவநிலை குறைபாடுகள் தீரும். கஷ்டங்கள் போகும். மன அழுத்தம், கடன், குடும்ப பிரச்சனைகள் போன்றவை குறைந்து வாழ்க்கை சீராக அமையும். வாழ்க்கை முன்னேற்றம். மனதில் ஆரோக்கியமான எண்ணங்கள், நேர்மையான செயல்கள் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம். ஆதித்ய தீட்சை. வழிபாட்டின் போது பெருமாளுக்கு நன்றி தெரிவித்து மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். இவ்வாறு வீட்டில் ராஜகணபதி சிலை வைத்து வழிபடுவதன் மூலம் பரமார்த்தமான ஆன்மீகத் தன்மையை பெற முடியும். இங்கு வீட்டில் ராஜகணபதி சிலை வைத்துக்கொண்டு வழிபட்டால் ஏற்படும் பல வகையான பலன்கள். ராஜகணபதி சிலையின் வழிபாடு மன அமைதியை பெருக்குவதற்காக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. பகவானின் அருள் மனதின் உச்சிமட்ட பொருந்திய அமைதியையும் தெளிவையும் உண்டாக்கும். இது நமது கோபம், பயம் மற்றும் கவலைகளை குறைக்க உதவுகிறது. ராஜகணபதி வழிபாட்டின் மூலம் நம் மனதில் சாதகமான எண்ணங்கள் விரிவடைந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் உள்ளவர்கள் பொருளாதார சிரமங்களிலிருந்து மீண்டு சிறந்த வியாபாரம் அல்லது வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியது. பொதுவாக மகாகணபதிக்கு நம்பிக்கை வைத்து வழிபட்டால் வாழ்வின் பல்வேறு அம்சங்களில் வளம் அதிகரிக்கின்றது. கஷ்டமான பருவங்களில் இந்த வழிபாடு முக்கியமாக நன்கொடைகள் மற்றும் வேலையிலிருந்து வந்த சிக்கல்கள் தீரும். உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் மேம்படும். கணபதி வழிபாட்டின் மூலம் எப்போதும் குற்றச்சாட்டுகள், உடல் வலி, காயம் அல்லது சோர்வு குறையும். ரோகங்கள் மற்றும் உடல் நலம் குறைவுகள் கொண்டவர்கள் இந்த வழிபாட்டினால் மேம்பாடு அடைய முடியும். குறிப்பாக ஆரோக்கியமான ஆன்மீக வாழ்க்கை உடலுக்கான பலன்களை தருகிறது. குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் தவிர்க்க முடியாத வாதங்கள் குறையும். வீட்டில் அமைதி, சமாதானம் மற்றும் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குழந்தைகள், கணவன், மனைவி, பெற்றோர்கள் என்பவர்களிடையே பரஸ்பர மரியாதையும் ஒப்பந்தமும் வளர்ந்து குடும்ப உறவுகளில் சீர்திருத்தம் ஏற்படும். மகாகணபதி வழிபாடு கடன் சுமைகள் மற்றும் நிதி பற்றாக்குறையை சரி செய்ய உதவுகிறது. கணபதி பிறந்த நாளில் வழிபாடு அல்லது தவசரத்தில் செய்யப்படும் உறுதி வழிபாடுகள் கடனிலிருந்து விடுபட்டு கொடுக்கின்றன. நிதி அலைசலுக்கு தீர்வு கண்டுபிடிக்கவும் பணவீக்கம் மற்றும் தேவைகள் பூர்த்தி செய்யவும் உதவுகிறது. யாரும் தொழிலில் சாதனை படைக்க, படிப்பில் முன்னேற்றம் காண, வேலை வாய்ப்புகளை பெற, புதிய முயற்சிகள் மற்றும் திட்டங்களில் வெற்றி பெற வழிகாட்டுகிறது. கணபதி வழிபாடு செல்வாக்கு, திறமை மற்றும் அறிவில் வளர்ச்சியை தரும். இந்த வழிபாடுகள் பாவங்களையும் குறைகளை போக்கவும் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். நமக்கு தேவையான அமைதி மற்றும் ஆன்மீக பரிசுத்தம் உண்டாகும். குறிப்பாக ராஜகணபதி வழிபாட்டின் மூலம் ஆன்மீக வளர்ச்சி, தியானம் மற்றும் சரியான தெய்வ ஆராதனைக்கு வழிவகுக்கின்றது. ராஜகணபதி வழிபாடு செய்யும் போது நமது செயல்கள் நேர்மையானவை, தர்மத்திற்கு ஏற்பவும் இருப்பதன் மூலம் உலகில் நல்ல விஷயங்கள் நிலை பெறும். நம்பிக்கை, பக்தி மற்றும் வேத ஞானங்களை அறிந்து ஆராய்ந்து வாழ்க்கையில் இறுதி வளம் மற்றும் ஆறுதல் பெற முடியும். பொதுவாக தினசரி அல்லது வாராந்திர பூஜைகள், தீபாரம், பிரசாதம் வழங்குதல், துளசி இலை மற்றும் ஆரத்தி ஆகியவற்றின் மூலம் வழிபாடு செய்ய வேண்டும். மந்திரம் ஓம் கணேசாய நமஹா என்று மந்திரங்களை சொல்லும் போது ஆழ்ந்த பக்தி ஏற்படும். பண்டிகைகள் மகா கணபதி உற்சவம், விநாயக சதுர்த்தி போன்ற பண்டிகைகளில் சிறப்பாக வழிபாடுகளை செய்யவும். இந்த அனைத்து புனித வழிபாடுகள் தர்மத்தை ஊக்குவித்து நம் வாழ்க்கையில் அமைதி, நலன், ஆரோக்கியம் மற்றும் நன்மைகளை ஏற்படுத்தும்.